இன்றைக்கி வந்து லக்ஷ்மி ஸ்ரீ சமையல் அறையில் வந்து சப்பாத்திக்கு நம்ம ஒரு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், கடலப்பருப்பு வச்சு நம்ம ஒரு குருமா செய்யலாங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், கொஞ்சம் நான் அரை கப்பு எடுத்துன்னுக்கிறேன் கடலப்பருப்பு, 2 உருளைக்கிழங்க. இது ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கழுவிட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துன்னு வந்துடலாங்க. அதே போல் உருளைக்கிழங்கும் நம்ம வேக வச்சு எடுத்துன்னு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அரை கப்பு கடலப்பருப்பை நம்ம குக்கரில் போட்டுடலாம். குக்கரில் போட்டு 2-3 டைம் கழுவிட்டு நம்ம 2 விசில் வைக்கலாங்க. ஊற வச்சா 1 விசில் இருந்தால் போதுங்க. நான் ஊற வைக்காததுனால 2 விசில் வச்சு எடுத்துன்னு வந்துடலாங்க. அப்படியே அந்த உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கையும் நம்ம வேக வச்சு எடுத்துன்னு வந்துடலாங்க. பாருங்கள், நல்லா கழுவிட்டேங்க 2-3 முறை கடலப்பருப்பை. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம 2 விசில் வச்சு எடுத்துன்னு வந்துடலாங்க. அரைக்கிறதுக்கு தேவையான பொருளுங்க, 1 கப்பு வந்து தேங்காய் எடுத்துருக்குறேன், 2 பட்டை எடுத்துருக்குறேங்க, ஒரு 4 லவங்கப்பூ வச்சுருக்கிறேன், கொஞ்சோண்டு சோம்பு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 6-7 வந்து பூண்டு வச்சுருக்கேங்க. பூண்டு வந்து தோல் உரிக்காத வச்சுருக்கேங்க. நான் எடுத்து வச்ச தேங்காய் 1 கப்பு போட்டுக்கலாங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டுங்க, லவங்கப்பூ போட்டுக்கலாம், பட்டை, சோம்பு இது போட்டு வந்து நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி. பாருங்கள், நான் வந்து ஒரு மண் பாத்திரம் வச்சுருக்கிறேக்கா. மண் பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கேஸ் பற்ற வச்சுருக்குறோங்க. எண்ணெய் சூடாகட்டுங்க. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு எது போடலான்னு பார்க்கலாங்க. மண் பாத்திரத்தில் நம்ம செஞ்சோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதனால் நான் மண் பாத்திரம் இன்றைக்கி செய்யலான்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. பாருங்கள், நம்ம கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாங்க. ஒரே ஒரு பட்டை நம்ம தேங்காவோடு போட்டிருக்குறோம். இந்த தாளிக்கும் போது கொஞ்சம் போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. பாருங்கள், சோம்பு, 2 லவங்கப்பூ போட்டுக்கலாங்க. பாருங்கள், கடுகுலாம் பொரியுதுங்க. பாருங்கள், ஒரே ஒரு வெங்காயத்தை எடுத்து நான் துண்டு துண்டாக அரிஞ்சுன்னுக்குறேங்க. அது போட்டுடலாம். பாருங்கள், கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை போட்டுடலாம். நம்ம வெங்காயம் வதங்கிக்குது. இப்போ வந்து நான் சின்ன தக்காளிங்க, ஒரு தக்காளி அரைச்சிருக்கேங்க, அதுவும் போட்டுடுறேன். மண் பாத்திரம் வந்து எப்போவுமே நம்ம வைக்கும்போது சூடு ஏறிச்சுன்னா மடமடன்னு ஆகிடுங்க. சூடு ஏறுறது தான் கொஞ்சம் லேட்டாக ஆகுங்க. தக்காளி இவ்வளோ வதங்கினா போதுங்க. இப்போ வந்து நம்ம பருப்பு வந்து கடலப்பருப்பு விசில் போட்டு வச்சோம் பாருங்கள். 2 விசிலுக்கு நல்லா மலர்ந்துச்சு. இப்போது இந்த பருப்பு வந்து இதில் போட்டுடணுங்க. நல்லா பருப்பை போட்டுடலாங்க. நம்ம இப்போ கலை கொடுத்துட்டு கிழங்கு வந்து நான் தோல் உரித்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்கள், அதே போல் தேங்காயும் நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டுக்கிறேங்க. இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கும் நம்ம போட்டுடலாங்க. பாருங்கள், 3/4 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. பாருங்கள், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. பாருங்கள், உப்பும் கொஞ்சமாக நம்ம 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு கலை கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம பருப்பு வந்து வேக வச்ச தண்ணி இருக்குதுங்க, அது நம்ம கொஞ்சோண்டு ஊற்றிடலாம். பாருங்கள், பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்குது. சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ இது கொதி வரட்டுங்க. இப்படி நல்லா கொதிக்கணுங்க. கொதித்தோடனே நம்ம தேங்காவை அரைச்சி வச்ச தேங்காவை போட்டுடலாங்க. தேங்காய் அரைச்சி வச்சதை நம்ம போட்டுடலாங்க. நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணும்ன்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாங்க. நம்ம
பாருங்கள் மிக்ஸி அலம்பி வச்சுருக்காங்க. அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நம்ம. எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணுங்க. அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா கொதிச்சிச்சுன்னா இன்னும் கெட்டியாகிடுங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க நம்ம. பாருங்கள் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க கேஸை. நான் சப்பாத்தி செய்கிறதுனால இந்த குருமா வந்து நான் கொஞ்சம் திக்காக வச்சுன்னுக்குறேங்க. பாருங்கள் தோசையோட இட்லியோட எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. பாருங்கள் குருமா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் நம்ம அம்மாவங்கெல்லாம் இந்த மாதிரி செய்வாங்க. இப்போ வந்து நம்ம செய்கிறதே விட்டுட்டோங்க. நம்ம மறந்து போனது ஒரு வந்து கிரேவிங்க இது. சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கெலாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.